பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இன்று தொடங்குகிறது தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர். காலை 10 மணி அளவில் நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார் நிதியமைச்சர் மரிய வில்சன். நிதியமைச்சர் மரிய வில்சன் தாவேகா அரசின் முதலாவது பட்ஜெட்டை இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்ய உள்ளார். வாரி பெருக்கி வளம் படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை. பொருள் வரும் வழிகளை பெருக செய்து அவற்றால் வளத்தை ஏற்படுத்தி மேற்கொண்டு இடையூறுகளை நீக்க வல்லவனே செயலை செய்வானாக. 2026-27 ஆண்டுக்கான எல்லாம் வரலாம். 2026-27 ஆண்டுக்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை அளித்தல் மாண்புமிகு நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், ராணி வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் ஆகிய எங்கள் கொள்கை தலைவர்களுக்கு வணக்கம் செலுத்தி, ஆட்சி அதிகார நிர்வாக நிலைகளில் எங்களை வழிநடத்தும் மக்கள் நலன் சார்ந்த மக்களாட்சி நடத்திய மாபெரும் மக்கள் தலைவரான பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, மக்கள் திலகம் எம்ஜிஆர் போன்ற ஆளுமைகளை கொண்ட பெருமை வாய்ந்த இந்த பேரவையின் முன் 2026-27 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை வைப்பதில் நான் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன். தனக்கு எல்லாம் கொடுத்த தன் மக்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தன் உயிராக நேசிக்கும் மக்களுக்காக, தன்னை உயிராக நேசிக்கும் மக்களுக்காக பல்வேறு சூழ்ச்சிகளை எதிர்த்து மாபெரும் சரித்திர வெற்றி பெற்று ஜனநாயகனாக இந்த பேரவையில் அமர்ந்திருக்கும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களை வழிநடத்தி ஆலோசனைகளை வழங்கி தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு நல்ல அரசை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே சிந்தித்து அயராது பாடுபடும் மக்கள் விரும்பும் தலைவர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்மறை தந்த தலைமகன் திருவள்ளுவரின் காலத்தை வென்று வாக்கினை இந்த மாமன்றத்தில் பதிவு செய்து எனது உரையை தொடங்குகிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பின் அடிப்படையில் அனைவரும் சமம், ஆனால் செய்யும் செயல்களில் அடிப்படையில்தான் அவரவர் சிறப்பு இயல்புகள் வேறுபடுகின்றனர். பிறப்பால் அனைவரும் சமம் என்று மேலான சமத்துவ கோட்பாட்டுடன் ஆட்சிக்கு வந்து 3 மாதங்களிலே ஏராளமான சாதனைகளை செய்து ஒவ்வொரு வீட்டிலும் பிள்ளையாக, அண்ணனாக, தம்பியாக, உயிராக, உறவாக, உணர்வாக வாழும் மக்களின் மனதில் நீங்கா இடம் பெற்றுள்ள நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தன் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ் மக்களுக்கும் நன்மை தரும் பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் இதுவரை காணாத ஒரு சரித்திர நிகழ்வினை, மாபெரும் மக்கள் புரட்சியினை நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிகழ்த்தி காட்டியுள்ளார்கள். அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, சமூக நீதி, சமத்துவம், பெண்கள் பாதுகாப்பு, வறுமை ஒழிப்பு, போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு, ஊழலற்ற நேர்மையான வெளிப்படைத்தன்மை உடைய அரசு ஆகிய மேலான கோட்பாடுகளுடன் தொடங்கியுள்ள இந்த ஆட்சியானது கடந்த 3 மாதங்களில் இவற்றை சொன்னதை மட்டுமின்றி செய்தும் காட்டியுள்ளது. இது மட்டுமல்ல, உண்மையான சமூக நீதி மற்றும் நேர்மையான நிர்வாகத்தை ஒரு கொள்கையாகவே கொண்ட ஆட்சி இது என்பது ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் உணர தொடங்கியுள்ளனர். 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் மக்களுக்கு விலை இல்லாமல் வழங்கப்படும் மின்சாரத்தை 200 யூனிட்டுகளாக உயர்த்தி வழங்கி
மின் நுகர்வோரின் மாத செலவினை குறைத்தது, விவசாய பொதுமக்கள் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக பெற்ற கடனை தள்ளுபடி செய்தது, குறுவை சிறப்பு தொகுப்பை வழங்கியது, பெண்கள் பாதுகாப்பினை உறுதி செய்யும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை உருவாக்கியது, தமிழ்நாட்டு வேர் ஊன்றி இருந்த போதை கலாச்சாரத்தினை ஒழிக்க மாவட்டம் தோறும் போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு பிரிவை உருவாக்கியது, கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் பொதுமக்களின் அன்றாட வாழ்விற்கு இடையூறாக அமைந்திருந்து 717 சில்லறை விற்பனை மதுபான கடைகளை மூடியது, அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளான செப்டம்பர் திங்கள் 15ஆம் நாள் முதல் செயல்படுத்த உள்ளது என நமது அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் இந்த குறுகிய காலத்திலேயே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் பல துறைகளில் கணிசமான முன்னேற்றங்களும் மக்களின் நம்பிக்கையும் பிரதிபலிக்கும் பல முயற்சிகளும் நடைபெற்று வருகின்றன. தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றி என்பது ஒரு கட்சியின் தனிப்பட்ட வெற்றி அல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களின் வெற்றி அது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.